வண்டி வாங்கணுன்னா அம்மாவை தான் கூட்டு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆசை எங்கள் அம்மா முன்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் கார் இருக்குமா, அவங்களாம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப இப்போ எங்கேயா இருந்தால் கூட என்ன நினைப்பாங்கன்னே தெரியல, என்னால் ஃபீல் பண்ண முடியல. எனக்கு ஆசை, அம்மா வாங்கம்மா உன் பையன் கார் வாங்கியிருக்குமா. என் கண்ணு முன்னாடி அம்மா வந்து சூசைட் பண்ணுறாங்க தீ வச்சு. அதை விட ஒரு வலி இருக்கா ஒரு மனுஷனுக்கு, அதை கண் முன்னாடி பார்த்துட்டேன். வாழை இலையில அம்மா கருகுன உடல், அவ்வளோ பேர் முன்னாடி ஒரு ஆம்பளை பையனை உன்னை செருப்பால் அடிப்பண்டான்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு யாராவது கூட்டிட்டு போகணுன்ற ஆசைலாம் இருக்கா? கார் வாங்கியாச்சு, எனக்கு இவங்களை கூட்டிட்டு போகணும், இவங்க கூட டிராவல் பண்ணணுன்ற ஆசை ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? எனக்கு அப்படின்னா இந்த வண்டி வாங்கணுன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாவை தான் கூட்டு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு சொன்னேன், அம்மா வண்டி வாங்கியிருக்கம்மா, வரீங்களா ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு. அவங்க தான் இப்போ கூட இல்லை, இதெல்லாம் பார்க்கறதுக்கு இருந்திருந்தால் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். தெரில அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு கூட என்னால் தெரில, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு ஆசை எங்கள் அம்மா முன்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் கார் இருக்குமா, அவங்களாம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. காரு பைக்கில் கூட நான் கூட்டிகிட்டு போனது கிடையாது எங்களேன். ஸோ ரொம்ப இப்போ எங்கேயா இருந்தால் கூட என்ன நினைப்பாங்கன்னே தெரில, என்னால் ஃபீல் பண்ண முடியல. எனக்கு ஆசை, அம்மா வாங்கம்மா உன் பையன் கார் வாங்கியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி அவங்கள ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகணும்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அது எப்படின்னா எனக்கு ஆத்மார்த்தமாக எனக்கு ஒரு விஷயம் அன்றைக்கி தோணுச்சு. நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சேன் கார் வாங்கினது. அப்போ எங்கள் அம்மாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உண்டு எங்கள் ஊரில். நாங்கள் வந்து சும்மா நாகர்கோயிலில் ரொம்ப சின்ன சாதாரண வீடு தான். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா உண்டு, அவங்க பேர் சசிகலான்னு ஒரு அக்கா. அப்போ அவங்க வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு. அந்த அக்காவை பார்க்கும்போது எனக்கு என்னவோ எங்கள் அம்மா கிட்ட பேசின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அம்மாவோட ஃப்ரெண்டு, அம்மா நிறைய விஷயம் அந்த அக்காட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா என்னன்னு தெரியல, அந்த அக்கா அழுகுறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீ கஷ்டப்பட்ட இன்னைக்கு நான் காரில் அவங்க கூட அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு. எனக்கு அது எங்கள் அம்மாவே எனக்கு ஃபோன் பண்ணி ப்ளஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அம்மா இருந்திருந்தா இந்நேரம் ரவுண்டு கூட்டு போயிருப்பேன் வண்டியில். அதுதான் கண்டிப்பாக அம்மா வந்து கூட தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வெற்றிக்கு பின்னாடி, எல்லார் வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அம்மா கூடவே தான் இருப்பாங்க. அதை பற்றி ஸோ அதனால் ஆமாம், இன்னைக்குள்ள பசங்களுக்கு நான் அதுதான் எனக்கு ரொம்ப சில நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அம்மா ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணி விடும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வரும். டே அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா, அது இல்லைன்னா தான் அதனுடைய வலி தெரியும். அதனால் அம்மா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, தம்பி சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு. ஏன்னா நிறைய பேர் பார்க்கணும்ல, யார் ஃபோன் பண்ண அம்மா என்ன கேட்டாங்க, சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் கேட்பேன், நீ என்னைக்கா ஒரு நாள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கியான்ட்டு. ஸோ இதை பார்க்குற பசங்க தயவு செய்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி, ஒரு நாளில் எப்போவுமே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியான்னு கேளுங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. சாரி எனக்கு அழுகையே வராது அவ்வளோ சீக்கிரம், நான் கொஞ்சம் அழுகையெல்லாம் தாண்டி வந்துட்டேன், நிறைய அழுதுட்டேன். ஸோ இனிமேல் என் வாழ்க்கையில் நான் சிரிக்கணும் மட்டும் தான் ஆசைப்படுறேன். ஹாஸ்டல், கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூல் லீவ் விடுவாங்க, சாட்டர்டே சண்டே இந்த பெரிய ஹாலிடேக்கு லீவ் விடுவாங்க. எங்கே போகணும்னு தெரியாது. அந்த மதிலட்டி சாடி ஹாஸ்டலில் யாருக்குமே தெரியாமல் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அது மணிமேடை பக்கத்தில் ஒரு ஆதி திராவிட நல விடுதின்னு இருக்குது. இப்போ நான் அந்த போனாலும் அங்கே நின்று அந்த ஹாஸ்டலில் பார்த்துட்டு தான் வருவேன். எத்தனை நாள் இந்த மதிலட்டி சாடி உள்ளே போய் தூங்கியிருப்போம். தனியாக அவ்வளோ பெரிய ஒரு பேய் பங்களாமாக இருக்கும். நான் மட்டும் தூங்கியிருக்கேன். தூங்கிட்டு அந்த ரூமில் தனியாக உட்காந்து அழுவேன். அம்மா 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 அம்மான்னு கத்தி கத்தி அழுவேன். அது அம்மாவுக்கு கேட்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அழுவேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அழுது நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேன். அதனால் இப்போ வாழ்க்கையில் யார் என்ன சொல்ல, போடா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லைடா, நல்லா பெருசாக பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்.